ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் பூமியிலே ஒரே ஒரு கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லறை மட்டும்தான். ஹல்லேலூயா. உலகத்தில் வேற எந்த மனுஷனுடைய கல்லறையும் திறக்கப்பட்டதும் இல்லை. அப்படி திறந்தால் நாரும். ஆமாதானே? ஆனால் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பு இந்த உலகத்திற்கே ஒரு மிகப்பெரிய அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எத்தனையோ ராஜாக்கள், எத்தனையோ ராஜ்யங்கள், எத்தனையோ மனிதர்கள் இதை மறுத்தாலும் இந்த கல்லறையை இன்னைக்கு வரைக்கும் யாராலையும் போய் பூட்டவே முடியல. யூதர்களே இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இல்லை. ஆனா அந்த யூதர்களுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த கல்லறையும் இருக்கிறது. அந்த யூதர்களாலையும் அந்த கல்லறையை ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஹல்லேலூயா. அவர் எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறு ஒரு நாமம் இல்லை என்ற பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. வானத்திலும் வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. கைகளை உயர்த்தி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் மீண்டும் சொல்லுவோமா? அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு. அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. கைகளை உயர்த்தி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் உங்க சத்தம் உயரட்டுமே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கு
வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகும் போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகும் போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும். ஹல்லேலூயா. சேனைகளின் அதிபதியோடு கூட யோசுவாவும் அவருடைய சேனையும் சென்றபோது எரிகோவின் வாசல்கள் திறந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேயும் ஜனங்களும் சென்றபோது, கர்த்தரோடு சென்றபோது, அங்கே செங்கடல் இரண்டாய் பிளந்தது, வாசல்கள் திறந்தது. ஹல்லேலூயா. தானியேலை சிங்க குகையில் போட்டபோது கர்த்தர் தானியேலோடு இருந்தார். தானியேலோடு கர்த்தர் இருந்தபடியினால் சிங்க குகையின் வாசல் திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு யோனா மீனின் வயிற்றில் இருந்த பொழுது தேவன் வாசலை திறந்தார், அவன் வெளியே வந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியினுடைய வயிற்றுக்குள்ளே 3 நாள் இரவும் பகலும் இருந்தபோது 3வது நாள் அவருக்கு கல்லறையின் கதவுகள் திறவுண்டது. அவர் வெளியே புறப்பட்டு வந்தார். ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாய் எந்த வாசலும் அடைக்கப்பட்டதாய் இருக்கவே முடியாது. எனவே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த தேவன் சொல்லுகிறார் உங்களை பார்த்து, இதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை என்ன செய்ய மாட்டான். ஹல்லேலூயா. பக்கத்தை கைப்பிடிச்சு சொல்லுங்க, உயிர்த்தெழுதல் நற்செய்தியை சொல்லுங்க. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். நீ கர்த்தரோடு இருக்கும் பொழுது, நீ கர்த்தரோடு நீ இருக்கும் பொழுது, கர்த்தர் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு முன்பதாய் வாசல்கள் அடைக்கப்படுவதே இல்லை. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, thank you Jesus, ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் கர்த்தர் அந்த நாளிலே உடைக்க போகிறார். சந்தோஷத்தோடு பாட போகிறோம். அவரை பாட 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 வாசல்கள் திறக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். அவர் நாமத்தில் வாசல்கள் திறக்கும், பெரும் பர்வதம் மெழுகு போல் உருகும். நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் முன்னேறி செல்வதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. கைகளை உயர்த்தி அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. பாடி புகழ்வேன், நான் ஆடி மகிழ்வேன், அவர் நன்மைகளை எங்கும் சொல்லுவேன். அப்ப சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன், இஸ்ரவேலின் வல்லவரே. பாடி புகழ்வேன், நான் ஆடி மகிழ்வேன், அவர் நன்மைகளை எங்கும் சொல்லுவேன். அப்ப சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன், அவர் இஸ்ரவேலின் வல்லவர். மீண்டும் சுலபமா பாடி பாடி புகழ்வேன், நான் ஆடி மகிழ்வேன், அவர் நன்மைகளை எங்கும் சொல்லுவேன். அப்ப சமூகத்தில் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன், அவர் இஸ்ரவேலின் வல்லவரே. பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை கரங்களை தட்டி பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். ஓ ஜீசஸ், பாடுவேன் அல்லேலூயா, துதி அல்லேலூயா, கிருபையை புகழ்ந்திடுவேன். தலைக்கு மேல கைய ஆடி அல்லேலூயா, துதி அல்லேலூயா,
பெருகச் செய்வீர். எளியவனை நீர் உயர்த்திடுவீர். ஆயிரமாக பெருகச் செய்வீர். பாடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா கிருபையை புகழ்ந்திடுவேன். ஏசையா. பாடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா கிருபையை புகழ்ந்திடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக வேண்டும் என்ற கடமைக்கு போகிற ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது. சரிங்களா? அவங்க போவாங்க, உட்காருவாங்க, ஏதோ உட்காருவாங்க, காதில் விழுகிற மாதிரி இருக்கும், விழுகாத மாதிரி இருக்கும், பாடுற மாதிரி இருக்கும், பாடாத மாதிரி இருக்கும், கையை தட்டுற மாதிரி இருக்கும், தட்டாத மாதிரி இருக்கும். வேலையை முடிச்சுட்டு போயிட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் நீங்க அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. நான் இயேசுவை பாட வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா ஹல்லேலூயா. அவர் உயிர்த்தெழுதலை நான் கொண்டாட வந்திருக்கிறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? சரி, அவர் உயிர்த்தெழுதல் யாருக்கு நல்லது? அவருக்கு நல்லதா, எனக்கு நல்லதா? ஏன்னா அவர் என்றென்றைக்கும் ஜீவனா தான் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு காரணமே நம்மளை உயிர்ப்பிப்பதற்காக. அவர் செஞ்சு காமிச்சிட்டு போனார். ஹல்லேலூயா. இப்படிதான் நீயும் ஒரு நாள் மரிப்ப, ஆனாலும் தேவன் நான் உன்னை என்ன செய்வேன்? உயிரோடு எழுப்புவேன். உன் வாழ்க்கை செத்து போயிருக்கலாம், ஆனா நான் என்ன செய்வேன்? அதை உயிரோடு எழுப்புவேன். உன் வீடு இடிஞ்சு போய் கிடக்கலாம், ஆனா நான் வந்து என்ன செய்வேன்? அதை மீண்டும் கட்டுவேன். உன் கர்ப்பம் செத்து போயிருக்கலாம், ஆனா நான் வந்து என்ன செய்வேன்? அதை நான் குழந்தைய நான் தருவேன். நான் ஹல்லேலூயா. உன் சரீரம் செத்து போயிருக்கலாம், ஆனால் நீ செய்ய வேண்டிய வேலையை நான் உன் மூலியமாவே நான் செஞ்சு நான் முடிப்பேன். உன் நிலம் செத்து போயிருக்கலாம், ஆனா விவசாயத்தை என்ன செய்வேன்? நான் பெருக பண்ணுவேன். உன் பிசினஸ் செத்து போயிருக்கலாம், ஆனா அதை நான் பெருக பண்ணுகிற கர்த்தர். உன்னுடைய பொருளாதாரம் செத்து போயிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு ஊற்றை நான் பெருக பண்ணுவேன். உன் சந்தோஷம் செத்து போயிருக்கலாம், தேவன் அந்த சந்தோஷத்தின் நீரூற்றை பெருக பண்ணுகிறார். உன் சரீரம் வியாதியினால சாவதற்கு நேராய் ஓடிக்கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. குழந்தைங்களாம் பாடுறீங்களா? நீங்க கைகளை தட்டி பாடுவீங்களா? நீங்களாம் பாடுவீங்களா? பின்னாடி இருக்கிறவங்க பாடுவீங்களா? ஆண்கள்லாம் பாடுவீங்களா? ஹல்லேலூயா. வாலிபர்கள் பாடுவீர்களா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் என்னை உயர்த்த போகிறார், என்னை ஆசீர்வதிக்க போகிறார், என்னை மேன்மைப்படுத்த போகிறார், என்னை உயிர்ப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா. தேவன் என்னை உயர்த்த போகிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் பாடி அவரை நாம் கொண்டாட போகிறோம். ஹல்லேலூயா. பாடுவேன் ஹல்லேலூயா. சிரிச்சுட்டே பாடுங்க பார்க்கலாம். அல்லேலூயா துதி அல்லேலூயா கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் பாடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா கிருபையை புகழ்ந்திடுவேன். கூப்பிட்ட நேரத்தில் பதில் அளித்து குறைகள் தீர்த்திட வருபவரே. கூப்பிட்ட நேரத்தில் பதில் அளித்து குறைகள் தீர்த்திட வருபவரே. பாடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா கிருபையை புகழ்ந்திடுவேன். பாடுவேன் பாடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா கிருபையை புகழ்ந்திடுவேன். இயேசுவே. பாடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா கிருபையை புகழ்ந்திடுவேன். அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன் நாமம் இயேசு கிறிஸ்து. அவன்
தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹalleluya. அவர் நாமம் இயேசு. வானத்திலும் பூமியின் மேலும் பூமியின் கீழும் முழங்கால் யாவும் முடங்கத்தக்கதாக, நாவுகள் யாவும் அறிக்கையிடத்தக்கதாக, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக உயர்த்தப்பட்டவரா எல்லாவற்றுக்கும் தலையாயிருக்கிறவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் சொல்லுகிறார், நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நீங்கள் மரித்த இயேசுவை துதிக்க வரவில்லை, நீங்கள் உயிரோடு இருக்கிறவரை துதிக்க வந்திருக்கிறீர்கள். தானியேல் புத்தகத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கு, அவர் நீண்ட ஆயுசை உடையவராம். அவர் என்ன ஆயுசை உடையவராம்? என்ன ஆயுசை உடையவராம்? He has eternal life. நீண்ட ஆயுசு இருக்கு அப்படின்னா செக் பண்ணி பார்த்தா தானே தெரியும். நான் இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தா சரியா இருக்குமா? செக் பண்ண தானே தெரியும். அதனால தான் ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்து காண்பித்தார். மரித்தாலும் நான் மீண்டும் என்ன செய்வேன்? எழும்புவேன். நீடித்த ஆயுசை உடையவர். இதுக்கு பேர் தான் நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் எனக்கு இருக்குதுன்னு சொன்னா மட்டும் போதுமா? டெஸ்ட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். உபத்திரவத்துக்குள்ள போனாதான் விசுவாசம் எப்படின்னு தெரியும். அதே போல நீடித்த ஆயுசு உள்ளவர் என்பதை டெஸ்ட் பண்ணி பார்ப்பதற்காக அவரே தன்னை ஒப்பு கொடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடும் எழுந்து காண்பித்தார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அவர் ஆராதிக்க போகிறோம். Thank you Jesus, thank you Lord, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே உங்க நாமம் என்றென்றைக்கும் உயர்ந்திருக்க வேண்டும், நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா. நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க என்ன செய்வீங்க? பின்னாடி இருக்கவங்களா நான் இப்படியே அமைதியா உட்கார்ந்துருப்பேன்றீங்களா? உயிர்த்தெழுந்த இயேசு உங்க வீட்டுக்கு வந்தா என்னங்க பண்ணுவீங்க? சந்தோஷப்படுவீங்களா? ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஆபிரகாம் வீட்டுக்கு கர்த்தர் ஒரு நாள் வந்தார். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? பணிந்து குனிந்து அவரை தொழுது கொண்டு, ஐயா ப்ளீஸ் கம் டு மை ஹோம் அப்படின்னு அவரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவருக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு அவரை மகிமைப்படுத்தினான், அவரை சேவித்தான். அது மாதிரி இன்னைக்கு ஆண்டவரை சேவிக்க வந்திருக்கிறீங்களா? சகையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டுக்கு வரப்போகிறேன். ஹல்லேலூயா. அது மாதிரி ஆண்டவர் இயேசு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வரப்போகிறார், உங்க உள்ளத்துக்கு வரப்போகிறார், உங்க ஃபேமிலியில ஒன் ஆஃப் த மெம்பர்ஸா இருக்க போகிறார். ஹல்லேலூயா. அவரை வச்சுக்குவீங்களா வீட்டுல? ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவேன். ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், நீங்க பாடுங்களேன். இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் பாடுவோம் அல்லேலூயா. சின்ன பிள்ளைங்களாம் பாடுங்களேன். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. யாவே ஹல்லே ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும்.
நீங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya, worship you Lord. ஹalleluya, Sharadanamu. ஹalleluya, Worship you Lord. Yahweh, Hallelujah. Yahweh, சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஞாயிறு என்று சொல்லிக்கொண்டு அநேகர் பிரியாணி சமைக்கிறதுலையும் என்ஜாய் பண்றதுலையும் புது ட்ரெஸ் போடுறதுலையும் தான் அதிக கவனம் செலுத்துறாங்க. ஆனால் தேவனுக்கு யார் மகிமை செலுத்துவது? ஒரே ஒரு கூட்டம் தான் உண்டு. அவர்கள் கர்த்தருடையவர்கள், அவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அவர்கள் பாடுவார்களாம். The remnant people, யவன ஜனம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்களே அந்த யவன ஜனம். உலகம் தகாத வகையில் அதை அனுபவிக்கிறது. ஆனால் என் மகனே, என் பிரியமானவனே, நீ பாடி மகிழ்கிறாய். ஹல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன். அவர் இன்னும் எத்தனை பேர் துதிக்க வாஞ்சியா இருக்கிறீங்க? அவர் இன்னும் துதிக்கணும். அவர் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். நான் அமைதியா என்னால இருக்க முடியல. I want to worship. நான் பண்ணிட்டே இருக்கணும், அவர் ஆராதிச்சுக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அவர் மகிமைப்பட வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புறீங்க? அவர்கள் மாத்திரம் அப்படியே எழுந்து நிற்போமா? Thank you Jesus. Hallelujah. 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 Yahweh. Hallelujah.
hallelujah. Yahweh, hallelujah. 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 Yahweh, hallelujah. Yahweh, hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமைப்படுத்தி Thank you, Jesus. உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த கைகளை தட்டி உங்கள் கரம் உயர்த்தி திருநாமத்தை கொஞ்சம் சிரிச்சுட்டே பாடலாமே, கொஞ்சம் சிரிச்சுட்டே. உங்கள் குரல் உயர்த்தி பாடிடுங்கள், கொண்டாடிடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். உங்கள் திருநாமத்தை புகழ்ந்திடுங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். Hallelujah, 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 hallelujah. துதியின் இடங்கள் இசைப்போ. Hallelujah, 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 hallelujah. துதியின் இடங்கள் இசைப்போ. மகிழ்ச்சியாய் செல்வேன், சமாதானம் கொள்வேன். பர்வதங்கள் மலைகளும் முன்பாய் முழங்கும். ஆனந்தம் பெருகும் என்னாலுமே, உன் துன்பம் சுகமாகும். மகிழ்ச்சியாய் செல்வேன், சமாதானம் கொள்வேன். பர்வதங்கள் மலைகளும் முன்பாய் முழங்கும். ஆனந்தம் பெருகும் என்னாலுமே, உன் துன்பம் சுகமாகும். வெளியின் மரங்கள் கை கொட்டும், வெளியின் மரங்கள் கை கொட்டும், வெளியின் மரங்கள் கை கொட்டும். செல்லும் பாதைகளில் மறந்துட்டீங்க நினைக்கிறேன். கைகளை தட்டி கை கொட்டும், வெளியின் மரங்கள் கை கொட்டும், வெளியின் மரங்கள் கை கொட்டும். செல்லும் பாதைகளில். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த பாட்டை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு கொஞ்சம் சந்தோஷ பாட்டு. உம்னா முன்சியா பாடிட்டு இருக்கிறீங்க, சோகமா இருக்கு. ஏன்டா இயேசு உயிர் தெழுந்தாரு, அந்த கல்லறை ஏன்டா திறந்துச்சு, திறக்காமையே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியே இருக்கிறீங்க போல இருக்குதே. ஹல்லேலூயா. கொஞ்சம் சந்தோஷமா சிரித்த முகத்தோடு பக்கத்துல பார்த்து கொஞ்சம் சிரிங்கன்னு சொல்லி சிரிச்சு காமிங்க. அவங்களுக்கு சிரிக்க தெரியலையா? அவங்களுக்கு கொஞ்சம் சிரிச்சு காமிங்களேன். அவங்களுக்கு சிரிக்கவே தெரியலையா? பல்லு தெரிய மாட்டேங்குது. முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கணும்ல. அவர் துதிக்கிறப்ப சந்தோஷத்தோடு அவர் என்ன செய்யணும்? துதிக்கணும். ஹல்லேலூயா. வயல்வெளியின் மரங்கள் கை கொட்டும். வயல்வெளியின் மரங்கள் கை கொட்டும். பண்றீங்களா? பண்ணுவோமா? இந்த சைடு பின்னாடி சத்தமே கேட்க மாட்டேங்குது. பாட்டிமார்களா இருந்தாலும் பரவாயில்ல, கையை தட்டுங்க. ஏன்னா இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கழுகுகளை போல செட்டைகளை விரித்து எழும்புவார்களாம். பாட்டிமார்களே கைகளை. இளைஞர்கள்லாம் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க, வேஸ்ட். ஹல்லேலூயா. வயல்வெளியின் மரங்கள் கை கொட்டும், வெளியின் மரங்கள் கை கொட்டும், வெளியின் மரங்கள் கை கொட்டும். செல்லும் பாதைகளில் வயல்வெளியின் மரங்கள் கை கொட்டும், வெளியின் மரங்கள் கை கொட்டும், வெளியின் மரங்கள் கை கொட்டும். செல்லும் மீண்டும் சொல்வோமா? வயல்வெளியின் மரங்கள் கை கொட்டும், வெளியின் மரங்கள் கை கொட்டும்.
கை கொட்டும் நீ செல்லும் பாதைகளில். கர்த்தரா பராக்கிரமம் செய்வோம், அவரா உண்டாகும் வெற்றி என்றுமே. அவர் நாமம் உயர்த்தியே போற்றிடுவோம். தேவன் மீட்டெடுத்தார் நம்மை, முற்றும் ஜெயம் கொள்வோம். கண்டால் சத்திய வார்த்தையை தரித்தே நாளும் உயர்வோம். கர்த்தரால் பராக்கிரமம் செய்வோம், அவரால் உண்டாகும் வெற்றி என்றுமே. அவர் நாமம் உயர்த்தியே போற்றிடுவோம். தேவன் மீட்டெடுத்தார் நம்மை, முற்றும் ஜெயம் கொள்வோம். கண்டால் சத்திய வார்த்தையை தரித்தே நாளும் உயர்வோம். கர்த்தரால் பராக்கிரமம் செய்வோம், அவரால் உண்டாகும் வெற்றி என்றுமே. அவர் நாமம் உயர்த்தியே போற்றிடுவோம். கர்த்தர் வார்த்தையை பெற்ற சேனையாய் நாங்கள் அதிர்ந்திட மதில் மீது ஓடுகிறாள். கர்த்தர் வார்த்தையை பெற்ற சேனையாய் நகரதுங்கிடம் மதில் மீது ஓடுகிறார். கர்த்தர் முழங்குகிறார், சுத்தர் முன்னேறுகிறார். கர்த்தர் முழங்குகிறார், சுத்தர் முன்னேறுகிறார். ஓ சீயோனெல்லை காலம் முழங்கு, பரிசுத்த பர்வதம் மேல் பாடு. சீயோனிலே காலம் முழங்கு, சத்தமிடு. சீயோனெல்லை காலம் முழங்கு, பரிசுத்த பர்வதம் மேல் பாடு. சீயோனெல்லை காலம் முழங்கு, சத்தமிடு. தராவி அண்ணில் அசைவாழிட தாவீதை போல் பாடுவே. கத்தராவி அண்ணில் இசைவாடிட தாவீதைப் போல் பாடுவேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவேன், பாடுவே. தாவீதை போல் பாடுவே, பாடுவே, பாடுவே. தாவீதை போல் பாடு. கர்த்தராவி கர்த்தராவி அண்ணில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவே. கர்த்தராவி அண்ணில் அசைவாடிட தாவீதை போல் பாடுவே, பாடுவே, பாடுவே. தாவீதை போல் பாடுவே, பாடுவே, பாடுவே. தாவீதை போல் பாடுவே. கைகளை உயர்த்தி தேங்க்யூ ஜீசஸ். கண்களை மூடி கைகளை உயர்த்தி எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. சொல்லுங்க. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் சபையினில். பரிசுத்த ஆவி எழுப்புதல் பரவட்டும் எங்கள் சபையினில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எல்லாரும் சேர்ந்து எழுப்புதலே எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் சபைகள் உயிர் வீழ்ச்சி அடைய ஆவியானவரே அருள் புரியும். பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். பெரு
தூய் பெருமழை பெருமழையே சத்தம் கேட்க ஒரு பெருமழை எங்கள் செவிகளை ஊற்றப்படுவதாக. ஓ ஹalleluya. கடைசி காலத்தில் என் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். குமாரர்கள் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள். Thank you, Jesus. எங்கள் சபையை நிரப்புவோம். சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கு பெருமழையே சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கு பெருமழையே சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கு எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ வல்லமை வல்லமை ஆவியே என்னை எல்லாரும் கண்களை மூடி இன்றைக்கு ஆவியின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் ஒரு புதிய வல்லமை 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 ஆவியே என்னை அனலாக்கிடோ வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பிடும் என்னை நிரப்பிடும் கனிகளை கொடுத்து சாட்சியாய் வாழ்ந்தும்மை மகிமை படுத்துவே சாட்சியாய் வாழ்ந்தும்மை மகிமை படுத்துவே வல்லமை வல்லமை ஆவியே என்னை அனலாக்கிடோ வல்லமை வல்லமை ஆவியே என்னை அபிஷேகியோ வல்லமை வல்லமை ஆவியே வல்லமை வல்லமை ஆவியே அபிஷேகி கைகளை உயர்த்தி ஹalleluya ரிகலரதனஷமோ ஓ ஹalleluya நன்றி இயேசுவே ஹalleluya 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 எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் இயேசு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நாங்கள் சிறுகவும் நீர் என்றென்றைக்கும் உயர்ந்து பெருகி இருக்கவும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அமரலாம். சங்கீதம் 95 730வது பக்கத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். வேத வசனங்களை நாம் வாசிப்போம், சத்தமாக வாசிப்போம். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீத கீர்த்தனை பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடன் அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து அவர் சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து
பாட கடவோம். கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்கள் உயரங்களும் அவருடையவைகள், சமுத்திரம் அவருடையதே, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், அவர் நம்முடைய தேவன், நாம் அவரின் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், வனாந்திரத்திலே கோபம் ஊற்றின போது சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையை கண்டார்கள். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர் வழிவிலகி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலிலே அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். ஆமென். நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே. அதிசயமாய் இதுவரையில் நடத்தி வந்தவரே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். கால் தடுமாறாமல் கண்ணீரில் மூழ்காமல் கண்மணி போல் என்னை காத்து கொண்டீர். என்னை இவ்வளவாய் நீ நேசித்தீர், என்னுனாய் வரையும் என்னை கொண்டே வந்தீர். என்னை இவ்வளவாய் நீ நேசித்தீர், இன்னுமாய் கிருபை தந்து தாங்குகின்றீர். இம்மானேசம் நீ காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்புக்கு இணையில்லையே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னை ஆதரித்தீர். என்னையா இவ்வளவா நீ நேசித்தீர், உண்மையாய் என் விளக்கை நீரேற்றினீர். என்னையா இவ்வளவா நீ நேசித்தீர், உண்மையாய் என் விளக்கை நீரேற்றினீர். இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்புக்கு இணையில்லையே. இம்மானேசம் நீர் காண்பிக்க என்னில் ஒன்றுமில்லையே, உம் அன்புக்கு இணையில்லையே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. நாம் எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். 732வது பக்கம் எல்லாம் சேர்ந்தே நாம் வாசிக்கலாம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியிலும் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக.
கர்த்தர் சியோலின் பெரியவர், அவர் எல்லா ஜாதிகளின் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமான உம்முடைய நாமம் அவர்கள் துதியார்களாக, அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியிலே பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைப்படுத்துகிறீர். நீர் யாக்கோப்பில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியர்களின் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை கூப்பிடுவர்களாக. சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடு பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சியின் பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளைகளையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்களின் கிரியை நிமித்தம் நீதியை சரிக்கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர். தம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். ஆமென். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம gift கொடுக்க போறோம். 3 டீம் செயல்படுகிறது. குழந்தைங்க, அப்புறம் கொஞ்சம் பெரியவங்க, இன்னும் அதோட கொஞ்சம் பெரியவங்க. சகோதரி ரேவதி சகோதரி, அருள் ரேவதி சகோதரியோட டீம் ஒன்று, சகோதரி விமலா நான்சி அவங்க டீம், சகோதரி நஹோமி அவங்களோட டீம். 3 டீமாக இருந்து இந்த விபிஎஸ்ஐ நடத்தி கொண்டு வருகிறார்கள். ஸோ இவர்கள் இந்த இந்த நடத்தின இந்த எக்ஸாமில் நம்ம ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செகண்ட் ப்ரைஸ் மட்டும்தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அண்டு செகண்ட் ப்ரைஸ் மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. சரி, முதலாவது சகோதரி ரேவதி சகோதரியினுடைய டீம்லேருந்து நான் சில பேர்களை அழைக்க போகிறேன். இந்த டீமுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு சகோதரி மகாலட்சுமி சகோதரியை அழைக்கிறேன். குழந்தைங்க வரும்பொழுது நீங்கள் இங்கே வந்து ஆன்டின் இடத்துல நீங்கள் வாங்கிட்டு போயிடணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரேவதி அக்கா டீமில் முதல்ல செகண்ட் ப்ரைஸை சொல்லிடுறேன். செகண்ட் ப்ரைஸ் 2 பேர் இருக்காங்க. ஒன்று ரியான். செகண்ட் பிரைஸ்ல இன்னொரு ஆள் அன்பு. அவங்களுடைய டீம்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் ரிஜுல். ஹல்லேலூயா. அடுத்தது சகோதரி விமலா நான்சி சகோதரியினுடைய டீமுக்கு நம்ம கொடுக்க போறோம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அண்ட் செகண்ட் பிரைஸ். இதை கொடுக்கும்படி நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய சகோதரி ஜூலி ஆண்டி அவர்களை அழைக்கிறேன். இதில் செகண்ட் பிரைஸ் கோஸ் டு அக்ஸால். And first prize goes to Gabby Samuel. Okay. அடுத்து நஹோமி டீம். ஆண்டி தேங்க்யூ. நஹோமி டீமில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய பிரதர் சந்திரபோஸ் அண்ணா அவர்களை வாழ்க்கிறேன். செகண்ட் ப்ரைஸ் கோஸ் டு Sandra. And first prize goes to Emmanuel Obed. Praise God. Hallelujah. அடுத்தது பெரியவங்க எழுதின எக்ஸாம் பேப்பர்ஸ் இங்கே இருக்குது. போகும்போது நீங்கள் தயவுசெய்து வாங்கி கொண்டு போகும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் வீட்டில் வச்சுருக்க முடியாது. இல்லை, நீங்கள் பாருங்கள், நீங்கள் பார்த்து என்ன எழுதியிருக்கிறீங்க, நான் எப்படி மார்க் போட்டிருக்கேன் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எக்ஸாம்ஸ்லாம் ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஈஸின்னு தான் சொன்னீங்க. நான் தேர்ட் ப்ரைஸ் சொல்ல போகிறேன். அவங்களுக்கு ப்ரைஸ் கிடையாது, அவர்களுக்கு ஒன்லி அப்ளாஸ் மட்டும்தான். குழந்தைங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து எக்ஸாம் எழுதின அத்தனை பேருக்குமே நம்ம வந்து ஆறுதல் பரிசு கொடுக்கலாம் நம்ம இருக்கிறோம். நம்ம பெரியவங்களுக்கு எதிர்பார்க்காதீங்க, இது குழந்தைங்களை மீண்டும் என்கரேஜ் பண்ணுறதுக்காக. எனவே ஆறுதல் பரிசுக்காக அந்த பரிசை கொடுக்கும்படியாக நம்ம இருக்கக்கூடிய செல்வி ஆண்டி, நாட்டாம செல்வி ஆண்டி அவர்களை அழைக்கிறேன். ரிவைன்
ரிவனுங்க. சந்தோஷ். அவ்வளவுதானா? ஓகே ஃபைன். ஓகே, ஓன் டீம்ல உங்க டீம், ஓன் டீம் எமில், சமிதா, ஆலன், அவ்வளவுதான். ஓகே வாங்க. ஆமா கொடுக்காது. ஓகே, அடுத்து பிளஸ்ஸா. பாஸ்டர் நீங்க கொடுங்க. சரி, ஓகே. பெரியவர்களுக்குரிய எக்ஸாம்ல மூன்றாவது மூன்றாவது பொசிஷன்ல வருகிறவர்கள் 2 பேர் வருகிறார்கள். ஒன்று ஏஞ்சல் அண்ட் சகோதரி ரேவதி. எந்திரிச்சு நில்லுங்க. தேர்ட் பிளேஸ். நல்ல ஒரு பெரிய அப்ளாஸ். செகண்ட் பிரைஸ் கோஸ் டு செல்சியா. பிஷப் அங்கிள் கொடுக்கும்படி அன்போடு கேட்டுக் கொடுக்கிறேன். Praise God. நல்ல கரங்களை தட்டுவோமே. Second prize goes to Celsia. And first prize goes to Brindaveni. Praise God. நல்ல கரங்களை தட்டி எக்ஸாம் எழுதின மற்ற அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்களை தட்டி உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஏன் இந்த வாழ்த்துக்கள் என்றால் அடுத்த எக்ஸாம் வரப்போது, அடுத்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் உங்களுக்கு அது அறிவிக்கப்படும். ஹல்லேலூயா. குழந்தைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஹல்லேலூயா. அந்த சுதந்திரத்தை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுத்து இந்த நாள் குழந்தையை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கிற ஒரு காரியம். கர்த்தர் கிருபையாய் குழந்தையை கற்பத்தில் கொடுத்தார். அதை கர்த்தருக்கென்றே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு தங்களுடைய குழந்தையை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார்கள். தாயும் தகப்பனுமாக இவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள். இயேசுவானவர் வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தில் நிறைந்து தேவ கிருபையிலே அவர் வளர்ந்தார். ஆகவே மனுஷர் தயவுலையும் அவர் வளர்ந்தார் என்று பார்க்கிறோம். அதுபோல் இந்த குழந்தைகளை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் இந்த இடத்துல இந்த குழந்தையை தேவனுக்கு அர்ப்பணிக்கும்படியாகவும் அதை நாம் ஆசீர்வதிக்கும்படியாகவும் கர்த்தர் இந்த குழந்தைகளை இந்த நாளிலிருந்து பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாகவும் இந்த நாளிலே தங்களை குழந்தைகளை பிரதிஷ்டை பண்ணும்படியாக கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே பூபதிக்கும் ஒய்சிக்கும் கர்த்தர் கொடுத்த குழந்தைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். அவர்களுக்கு குழந்தையினுடைய பெயர் யோசுவா கேப்ரியல். அந்த பெயர்களை வைத்திருக்கிறாங்க. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் குழந்தையை மனப்பூர்வமாய் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறீங்களா? இந்த குழந்தை வளருகிற வரைக்கும் சத்தியத்தில் வழிநடத்துவீங்களா? கர்த்தருடைய போதனைகளை கற்றுக் கொடுப்பீங்களா? பரிசுத்த வாழ்க்கையில் வாழ நீங்கள் வழி நடத்துவீங்களா? குழந்தைக்கு முன்பாக நீங்கள் 2 பேரும் சாட்சியாக இருப்பீங்களா? நீங்கள் கொடுத்த இந்த சாட்சியின்படியாக குழந்தையை கர்த்தருக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று சொன்னதுபடியாக இந்த குழந்தையை நாங்கள் கர்த்தருக்கென்று நாங்கள் பிரதிஷ்டை பண்ணுகிறோம். என்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஐயோ சரி.
நல்ல பிதாவே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே யோசுவா கேப்ரியல் என்று சொல்லி இந்த குழந்தைக்கு நாங்கள் பெயரிடுகிறோம். கர்த்தர் இந்த குழந்தையை ஆசீர்வதிப்பாராக. இந்த குழந்தை மேலே கர்த்தருடைய கிருபை இருப்பதாக. தாயின் வயிற்றிலே பிறந்தது முதல் நான் உன்னை தாங்கினேன் ஏந்தினேன் என்று சொன்னது போல இந்த குழந்தையை கர்த்தர் தாங்கி நடத்தும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இந்த குழந்தையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து இந்த நிமிஷத்திலிருந்து உம்முடைய பிள்ளையாக நீர் பாவித்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு அவருடைய தகப்பனார் கையில் நான் கொடுக்கிறேன். அவருடைய தகப்பனார் கர்த்தர் கேட்டபடி வளர்க்கணும். ஆண்டவரை பெற்றெடுத்த தாயின் தகப்பனை ஆசீர்வதிக்கிறோம். இந்த குழந்தையை கர்த்தருக்கு நேராய் வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அதுபோல் இந்த நாளில் விசேஷமாக ரீகன் பவித்ராவுக்கு பெண் குழந்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அந்த குழந்தையை கிருபையாய் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அதை கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணும்படியாகவும் அந்த குழந்தைக்கு பிரைசி நிசி என்று சொல்லி பெயரிடும்படியாகவும் தாயும் தகப்பனும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறாங்க. ஆகவே அந்த குழந்தையை கர்த்தருக்கென்று நாம் பிரதிஷ்டை பண்ண போகிறோம். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். உங்களுடைய கல்வாரி இரத்த மகளை சுத்திகரிக்கட்டும். ஆண்டவராய் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த குழந்தை மேலே விசேஷித்த உம்முடைய கிருபை இறங்குவதாக. ஆண்டவரே, நீர் கிருபையாய் கொடுத்த இந்த பெண் குழந்தையை என் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, குழந்தையை நீர் ஏற்றுக்கொண்டு இந்த குழந்தையை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே பிரைசி நிசி என்று சொல்லி பெயரிடுகிறோம். கர்த்தர் இந்த குழந்தையை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, glory to Jesus. ஹல்லேலூயா, மை துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த குழந்தையை தேவன் தாமே பொறுப்பெடுத்து இந்த நிமிஷத்திலிருந்து கடைசி வரைக்கும் இந்த மகளை வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வளர்ப்பீங்களா? இந்த குழந்தை மேலே ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கும்படி ஜெபிப்பீங்களா? இந்த குழந்தை வாலிப வயசு வரைக்கும் எந்த பாவத்திலும் விழுந்து விடாதபடி கிருபையாய் பாதுகாக்கும்படி கர்த்தரிடத்தில் ஜெபிப்பீங்களா? இந்த குழந்தைக்காக நீங்கள் 2 பேரும் சாட்சியாக இருப்பீங்களா? அந்த குழந்தைய ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்ததுனால இதை வளர்க்கிற பொறுப்பை அவருடைய தகப்பனார் கையில் கொடுக்குறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த குழந்தையை பெற்றெடுத்த ரீகனையும் பவித்ராவையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவர் கொடுத்த இந்த குழந்தையை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த குழந்தை மேலே தங்கியிருப்பதாக. அன்றன்றைக்கும் கர்த்தருடைய கிருபை உம்முடைய பிள்ளையை தாங்கி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். பிள்ளை ஒரு நாளுக்கு நாள் கிருபையில் வளரவும், ஆவியில் வளரவும், ஞானத்தில் வளரவும் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ரீகனையும் பவித்ராவையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் சேர்ந்து எல்லா கரங்களை உயர்த்தி இந்த குழந்தைய தேவன் ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பூபதி வயசு குழந்தை யோசுவா கேப்ரியலுக்காக, ரீகன் பவித்ரா அவருடைய குழந்தை பிரைசி நிசிக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 2 குழந்தைகள் இன்றைக்கி தேவன் சபையில் பிறக்க செய்தீரே. இது வருங்காலத்தில் நம்முடைய ஊழியத்தை செய்வதற்கும் உறுதுணையாய் நின்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் கர்த்தருடைய வருகை தாமதமானால் பிள்ளைகள் மேலும் அபிஷேகத்தை ஊற்றி வழி நடத்துவதற்கு கிருபை தருபடியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலிருந்து 2 குழந்தைகளும் கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிறார். சபை பொறுப்பெடுத்து கொண்டது. இந்த 2 குழந்தைகளும் சபை பொறுப்பெடுத்து கொண்டது. சபையார் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். போங்க. ஹல்லேலூயா. இந்த தீர்க்க தரிசன வசனத்தை யார் சொன்னது? தாவீது சொல்கிறார். தாவீதுடைய நாட்களிலே அவன் வாழ்ந்த பொழுது வரப்போகிற மேசியாவை குறித்து அல்லது வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பாடுபட போவதையும் அவர் உயிர்த்தெழுதல் குறித்தும் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது தான். அந்த உரைக்கப்பட்ட சம்பவம் தான் இந்த நாளில் நடந்தது என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. என்ன சொல்கிறாரு? அவன் தீர்க்கதரிசியாக இருந்து, யார்? தாவீது தீர்க்கதரிசியாக இருந்து
உன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால், கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் தீர்க்க தரிசனமாய் உரைத்தான். அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஆகவே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட இந்த வார்த்தையின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து இந்த பூமியிலே மரித்து அவர் உயிர்த்தெழுந்ததை நினைவு கூறும்படியாக தீர்க்க தரிசனமாக எழுதி வைத்திருந்தான். ஹல்லேலூயா. ஆகவே இந்த உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி யார் கொடுக்கிறார் என்றால் அப்போஸ்தலர்கள் கொடுக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்கள் அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை விசுவாசிக்கிற நம்புகிற நாமும் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை நாம் அறிவிப்பதன் மாத்திரமல்ல, அவர் மீண்டு வரப்போகிறார் என்பதற்கு சாட்சிகள் நீங்களும் நானும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 9லிருந்து 11 வரைக்கும். இப்போ அவர் மரித்து உயிர்த்த போகும்போது கலிலேயாவுக்கு வாங்க எப்படி சொல்லிட்டாரு. ஆகவே கலிலேயாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கே இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயிரே எடுத்துக்கொள்ளப்பட்டார். மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் உயிர்த்தெழுந்து, அதாவது இந்த மேகத்தின் மேல் போகும்போது அங்கே இருக்கிற எல்லாரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்களிடையே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவேன் என்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே உயிர்த்தெழுந்தது உண்மை, அதற்கு சாட்சிகள் அப்போஸ்தலர்களாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆகவே இந்த உயிர்த்தெழுதலை உறுதிப்படுத்தும்படியாக வானதூதர் சொல்றார், கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தையே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவர் உயிர்த்தெழுந்து போயிட்டார். அவர் எப்படி உயிர்த்தெழுந்து போனாரோ அப்படியே மீண்டும் வருவார். எங்கே வருவார்? எந்த மலையிலிருந்து உயிர்த்தெழுந்து போனாரோ அதே மலைக்கு அவர் திரும்பவும் வருவார் என்ற சத்தியத்தை அன்றைக்கு விதைத்தார்கள். ஹல்லேலூயா. ஆகவே அவர் உயிர்த்தெழுதலுக்கு அப்போஸ்தலர் சாட்சிகள் மட்டுமல்ல, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மீண்டும் வருவார் என்பதற்கு தேவதூதர்கள் கூறிய சாட்சிகளும் உண்மையாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் மீண்டும் வருவதற்கான எல்லா காரியங்களையும் என்ன சொன்னார் என்பதை உலகத்தில் என்ன செய்கிறாங்க, உலகத்தின் பிரகாரமாக அவர் அன்னைக்கு சொன்னது போல வானதூதர் சொன்னாங்க. அன்னைக்கு இருக்கிற சீசர்கள், அங்கே இருந்த மக்கள் எல்லாரும் பிரஸ்தாவப்படுத்தியிருப்பாங்க, ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அதுக்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லியிருப்பாங்க. ஜனங்கள் எத்தனை பேர் கேட்டாங்க, எத்தனை பேர் விசுவாசித்தாங்க அப்படிலாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இந்த உலகத்தின் பிரகாரமாகத்தான் நாம் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் எப்படி போகுதோ அப்படி தான் நாமும் போய் கொண்டிருக்கிறோம். அல்லது சபை என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் செய்து கொண்டிருக்கிறோம். சத்தியத்தின்படி நாம் எதுவுமே செய்கிறோமா என்று ஆராய்ந்து பார்த்தால் அது கொஞ்சம் கடினமான காரியமாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆகவே ஆண்டவர் வருவதற்கு அவர் என்ன சொல்லி சென்றார் என்பதை மறந்து உலகத்தில் உள்ள மக்கள் உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே மரித்து உயிர்த்தார். இப்போ அவர் என்ன உயிர்த்தெழுந்து போகும்போது அவர் என்ன நமக்கு சொல்லி கொடுத்தார், அவர் என்ன சொல்லி செய்யும்படியாக நமக்கு நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் வாசிங்க. 42வது வசனம். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும். உலகத்தில் வாழ்ந்தபோது அவர் எல்லா நன்மைகளையும் செய்தார்,
எல்லா அற்புதங்களும் செய்தார், சத்தியத்தை போதித்தார். பிதா தனக்கு என்ன சொன்னாரோ அதை மட்டுமே செய்தார், அதை மட்டுமே போதித்தார் என்று பார்க்கிறோம். போதித்து தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு தங்கள் ஒப்பு கொடுக்கிற நேரம் வரும்பொழுது, அந்த பாடுகளை அனுபவிக்கிறதுக்கான அந்த காலங்கள் நேரங்கள் நெருங்கி வரும்போது, அவர் சீசர்களோடு கூட போய் அவர் ஒரு இடத்துல மலை ஒரு பகுதியில் அவர் ஜெபிப்பதற்காக கடந்து போகிறார். அல்லேலூயா. அவர் ஜெபிக்கும்போது அவருடைய உள்ள வேதனை அடைகிறது. அந்த பாடுகளை நினைத்து அவருக்கு ஒரு கலக்கம் கூட வந்திருக்கிறது. அப்பொழுது ஒரு தேவதூதன் வந்து அவரை என்ன செய்தாராம்? பலப்படுத்தினார் என்று பார்க்குறோம். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு வியாதி வந்துருச்சுனாலே அவனுக்கு என்ன வரும்? மரண பயம் வந்துடும். இந்த வியாதியிலேருந்து நான் நீங்கி சுகமடைவேனா, அல்லது டாக்டர்கள் என்னை கைவிட்டுருவார்களா என்ற ஒரு கலக்கம், ஒரு பயம் வரும்பொழுது நம்மையும் அறியாத ஒரு அதாவது மரண பயம் நம்மளை ஆட்கொண்டு இருக்கிறதை நாம் உணர முடியும். அல்லேலூயா. அவன் எல்லாருக்கும் அந்த தருணத்தை கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை மருத்துவமனையில் பல நாளாக அட்மிட் பண்ணியிருக்கும் போது இந்த வியாதி நீங்குமா நீங்காதா என்று சொல்லி டாக்டர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்று சொல்லி கலங்கி ஏங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களில் நம்முடைய மனதில் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு பரலோகத்திலிருந்து முன்குறிக்கப்பட்டவர், இந்த பாடுகளை சகிக்க வேண்டும் என்று அந்த பாத்திரத்தை சுமந்து வந்தவர். இப்பொழுது அவர் நேரம் வந்துருச்சு, மரிக்க போகிற நேரம் வந்துருச்சு. அந்த நேரத்துக்கு முன்பாக அவர் என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டேன், இல்லைன்னா இது ஏன் சித்தம் அல்ல உம் சித்தத்தின்படியே ஆகட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அதாவது தேவன் அவர் என்ன சொல்லி, அதாவது பரலோகத்தில் இருக்கிற தேவனானவர் இயேசு கிறிஸ்துவை முன்குறித்து, நீ போய் உலகத்தில் ஜனங்களுடைய பாவங்களுக்காக மரிக்க வேண்டும், அவர் சிலுவையில் மரிக்க வேண்டும், அணு அணுவாக சாக வேண்டும். இது தேவ திட்டம். ஆகவே அந்த சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் பூமிக்கு வந்தார். இப்போ கடைசி நேரத்தில் அவர் என்ன செய்கிறாரு? இன்னும் கொஞ்ச நாளுக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இது நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும். அல்லேலூயா. இப்போ அப்படி உமது சித்தத்தின்படியே ஆகட்டும் என்று சொன்னாலும் யோவான்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டது. 19வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். என் சித்தம் அல்ல உம் சித்தம். உம் சித்தம் என்ன? உன் ஜீவன் முடிய வேண்டும், சிலுவையிலே உன் ஜீவன் போக வேண்டும். அதுதான். இப்போ ஆண்டவரே, நீர் என்ன இந்த உலகத்தில் என்னை அனுப்பினீரோ, நீ என்ன என்னை செய்ய சொல்லி அனுப்பினீரோ, நான் என்ன போதிக்க வேண்டும் என்று நீர் சொன்னீரோ அதை நான் செய்து முடித்ததாக ஆண்டவர் சிலுவையிலே சொல்லுகிற ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். சித்தத்தை என் சித்தம் அல்ல உம் சித்தம் நிறைவேறட்டும் சொன்னவர் இப்போ அவர் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார் என்று பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. மார்க்கு 15வது அதிகாரம் 34வது வசனம். 34. மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் வந்த காரியத்தை செய்து முடித்தவராக, எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய ஆவி அவர் கையில் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன செய்கிறாரு? ஒப்பு கொடுத்துட்டார். இனி அவ்வளோதான், உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்துட்டார். அப்போ கடைசியாக அவர் சொல்கிறாரு, ஏன் என்னை ஆண்டவர் கைவிட்டீங்க? நீ எல்லாம் செய்து முடிச்சிட்ட, அதனால் நான் உன்னை கைவிட்டுட்டேன். பிரைஸ் தி லார்ட். என் வார்த்தையின்படி இந்த பூமியில் வந்து எல்லாவற்றையும் நீ செய்து முடித்ததுனாலே இந்த உலகத்துக்காக, இந்த மனிதருக்காக நான் உன்னை கைவிடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய மரணத்தை பார்ப்பது, அது பாடுகளை பார்ப்பது கூட முடியாதபடி கர்த்தர் மறைத்தார். ஹல்லேலூயா. ஆகவே அவருடைய வாழ்க்கையில் எல்லாம் நடந்து முடிந்திருந்தாலும் எதை செய்து முடித்தார்? பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார். பிதா என்ன சொன்னாரோ அதன்படி செய்தார். தான் இஷ்டத்துக்கோ தன்னுடைய சுயத்துக்கோ எதுவுமே அவர் செய்யவில்லை. கர்த்தர் அவர் என்ன பார்க்கிறார்னா, பிதா என்னத்தை காண்பித்தாரோ அதைத்தான் செய்தார் என்று வேதத்தில் வசனம் இருக்கிறது. அல்லேலூயா.
எதை காண்பித்தாரோ, எதை செய்ய சொன்னாரோ அதையே செய்தார் என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தவராக அவர் உயிர்த்தெழுந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேறும்படிக்கு இன்றைக்கு ஆண்டவர் அதாவது சீசர்களை அழைத்து அவர் என்ன சொன்னார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே உமது சித்தத்தின்படி ஆக கடவுது, மரிப்பதற்கு முன்பாக சொன்னவர் உயிர் விடும்போதும் முடிந்தது என்றார். ஹல்லேலூயா. ஆகவே பிதாவின் சித்தத்தை முடித்தவராய் தம் மரணத்தை குறிப்பிடுகிறார் என்று அறிந்து பிதாவும் தன் குமாரனை சித்தத்தை முடித்து விட்டார் என்பதை புரிந்து கைவிட்டார் என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பிதாவின் சித்தத்தின்படி அவர் உயிர்த்தெழுந்தது உண்மை. அவர் உயிர்த்தெழுந்து போகும்போது அவர் விட்டு சென்ற பணியை சீசரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். சீசரிடத்தில் என்ன சொன்னார்? வாசிக்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18 20 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசி. இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இப்போ யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு என்ற நாமத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்து போகும்போது சீசர்களை பார்த்து சொல்றார், எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்ததை கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொண்டு நடக்கும்படி. யாரு ரட்சிக்கப்பட்டு உள்ளுக்குள்ள சீசராய் வர்றாங்கல்ல, அவங்களுக்கு அவருடைய கற்பனைகளையும் உபதேசங்களையும் சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டும். கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஏதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தது உயிர்த்தெழுந்தது போல இந்த பூமியிலே நான் செய்ய வந்த எல்லா காரியத்தையும் செய்திருந்தாலும் இனி நடக்க போகிற ஒவ்வொரு வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? என்னுடைய உபதேசத்தையும் என்னுடைய கட்டளைகளையும் நீங்கள் உபதேசிக்க வேண்டும். அவர்களுக்கு உபதேசித்து அவர்களை சீசராக்கி அவர்களுக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுங்க. உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்கள் நான் உங்களோடு கூடயே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ சீசர்கள் இதெல்லாம் உணர்ந்து அறிந்து புரிந்து அவங்க என்ன செய்கிறாங்க? பரவி போகிறார்கள். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை சுமந்து போகிறார்கள். சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். வியாதிகள் குணமானது. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையானார்கள். வியாதியஸ்தர்கள் குணமானார்கள். முடவர்கள் நடந்தார்கள். குருடர்கள் பார்த்தார்கள். மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள். ஹல்லேலூயா. சொல்லுமா, யாரை கொண்டு செய்தார்? சீசர்களை கொண்டு செய்தார். ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 15 20 வரைக்கும் உள்ள வசனத்தை வாசிங்க. நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். விசுவாசம் உள்ளவனாகி நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது யாரெல்லாம் விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். விசுவாசியாதவனோ ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாவான். ஹல்லேலூயா. வாசிமா. ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ, அதாவது ஞானஸ்நானத்தை குறித்தோ உபதேசத்தை குறித்தோ சுவிசேஷத்தை அறிவிப்பதை குறித்தோ விசுவாசிக்காதவன் ஆக்கினை தீர்ப்படைவான். இதெல்லாம் நீங்க சொல்லி ஆகணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது ஒருத்தருக்கு நீங்க சத்தியத்தை போதிக்கும் போது சத்தியத்தையும் சேர்த்து சொல்லணும். மேம்போக்கா சொல்லிடக்கூடாது. நீ ரட்சிக்கப்படணும்னா சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள். ஞானஸ்நானம் பெறலனா உனக்கு என்னது? ஆக்கினை தீர்ப்பு வரும். கடைசி நாட்களில் ஆக்கினை தீர்ப்பில் நிற்ப. ஹல்லேலூயா. இதை சொல்லி ஆகணும். அடுத்தது, இப்போ யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன அடையாளம் கொடுத்திருக்காரு பாருங்க. அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்றார். அந்த அதிகாரம் விசுவாசிகளுக்குள்ள இப்போ வருது. வாசிங்க. என் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமம்
மகிமைப்படுத்தப்பட்டிருக்குது, அவருக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் மாத்திரம் கை கொள்ள வேண்டும். விசுவாசிக்காதவங்க கை கொள்ளவே சொல்லுங்க முடியாது. ஏங்க? அவங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. உங்களுக்கும் எனக்கும் தான் அப்பாவின் பேரை சொல்றதுக்கு அதிகாரம், இயேசுவின் நாமத்தை சொல்வதற்கு அதிகாரம் அவங்களுக்கு மட்டும்தான். அவர்கள் நவமான பாஷைகளை நீங்க தான் பேசுறீங்க. விஷத்துக்கு ஏதுவான காரியங்களை எடுத்தாலும் சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. வியாதியஸ்தராய் இருக்கிறவர்கள் மேல நீங்க கை வைப்பீங்க, அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இவ்விதமாய் இந்த விசுவாச ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு சொன்னதுக்கு அப்புறம் அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அவர் போய் வலது பார்சத்தில் உட்கார்ந்துட்டாரு. இப்போ சீசர்கள் அங்கே கேட்ட எல்லாரும், ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் இப்போ என்ன செய்கிறாங்க? அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ண. இப்போ நீங்கள் எங்கேயும் போய் பிரசங்கம் பண்ணுறீங்களா? மைக்கு போட்டு பிரசங்கம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு வீட்டில் உட்கார்ந்து 2 பேத்துக்கு சத்தியத்தை சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்போ இதை கேட்டவர்கள் இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி போய் செய்தார்கள். இதுதான் தேவ சித்தம். நம்மேல விழுந்தது என்னது? நாம் செய்ய வேண்டியது என்ன? இயேசு என்ன சொன்னாரோ அதை செய்வது தான் தேவ சித்தம். அவர் சொல்லுவதை செய்வது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு, இவர்கள் சீசர்கள் என்ன செஞ்சாங்க? புறப்பட்டு போய் இந்த காரியத்தை எல்லாம் செய்தார்கள். பிரைஸ் எல்லாம், அற்புதங்கள் நடந்துச்சு. நீங்கள் விசுவாசி உள்ளவர்களாய் உண்மையாக இருந்தீங்கன்னா, நீங்கள் தலையில் கை வச்சு யாருக்கா ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அங்கே இயேசுவின் நாம மகிமைப்படும்படி விடுதலை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் சுவிசேஷத்தை நீங்கள் அறிவிக்கணும். உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பெற்றவர்களாக நீங்கள் கடந்து சென்று நீங்கள் சுவிசேஷத்தை நீங்கள் என்ன செய்யணும்? மற்றவங்களுக்கு சொல்லணும். நீங்கள் சொல்கிற சுவிசேஷத்தை கேட்டால் அவன் ரட்சிக்கப்படுவான், கேட்கலன்னா ஆக்கினை தீர்ப்புக்கு வருவான். உங்கள் மேலே விழுந்த கடமை முடிஞ்சு போச்சு. நீங்கள் சொல்ல வேண்டியதை நீங்கள் சொல்லிட்டீங்க. தேவன் செய்ய வேண்டியதை அவர் செய்வார். நீங்கள் தேவ சித்தத்தை முடிச்சிட்டீங்க. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? லூக்கா வாசிமா. அப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவர்களுடனே கூட இருந்து கிரியைகளை நடப்பித்து அவரால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? இவங்க போய் செஞ்ச ஒவ்வொரு காரியமும் வசனம் உறுதிப்படுத்துது. தேவன் சொன்னது நிறைவேறினது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நம்ம அதை செய்ய மாட்டேங்கிறோம். நாம் என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? நீங்கள் சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய சபைக்கு வந்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று என்ன செய்கிறீங்க? அவருடைய பிள்ளைகளாக இருக்கீங்க. அவருடைய பிள்ளைகள் என்றால் அவருக்குள்ள அதிகாரம் உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களுக்குள்ள இருக்கிற அதிகாரத்தை தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்க கூட தான் இருக்கிறேன், உலகமெங்கு போங்க, அல்லது இந்த தெரு முழுது போங்க, யாருக்கெல்லாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்க இருதயத்தில் வாஞ்சிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை அறிவிங்க. நடக்குமோ நடக்காதங்களெல்லாம் பார்க்காதீங்க. இவங்க ரட்சிக்கப்படுவாங்களா ரட்சிக்கப்பட மாட்டாங்களான்னு தெரியாது உங்களுக்கு, அதெல்லாம் பார்க்காதீங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. நீங்கள் சொல்ல வேண்டிய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லிக்கொண்டே இருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவன் அற்புதங்களை செய்வார். நீங்கள் சொல்லிட்டு வசனத்தை சொல்லிட்டு மட்டும் வந்துருங்க, வசனம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வசனத்தை ஆண்டவர் உறுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் செய்ய சொன்னது. உயிர் தெழுந்துட்டார், உயிர் தெழுந்துட்டார், உயிர் தெழுந்துட்டான்னு போயிடுவோம். ஆனால் உயிர் தெழுந்த ஆண்டவர் என்ன சொல்லிட்டு போனார் அதை நம்ம செய்கிறோமா? விசுவாசிகளால் ஆன அடையாளம்னு சொல்லிட்டாரு. இந்த அடையாளத்தை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கோமா? இந்த அடையாளத்தின்படி நம்ம வாழ்கிறோமா? உயிர் தெழுந்துட்டான்னு ஒவ்வொரு வருஷமும் இப்படியே தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். உயிர் தெழுந்த ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு இது வரைக்கும் போய்கிட்டு தான் இருந்தோம். 2 நாளைக்கு முன்பாடு தான் நான் யோசனை பண்ணேன். இப்படியே ஒவ்வொரு வருஷமும் அதாவது பஞ்சாங்கத்தை போல பழமையானதையே பேசி கொண்டிருக்காம அவர் என்ன சொன்னார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் சொன்னதை சபை செய்யுதா? நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு வந்திருக்கிறோம். சுவிசேஷத்தை கேட்டு வந்திருக்கிறோம். நாம் எல்லா கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா கிறிஸ்தவனும் கிறிஸ்தவன் அல்ல. இயேசுவை பெற்றுக்கொண்டவன் தான் கிறிஸ்தவன்.
கிறிஸ்துவை உடையவன் தான் கிறிஸ்தவன். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 46 53 வரைக்கும் உள்ள வசனத்தை எழுதியிருக்கிறபடியே கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தார்க்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியதே என்று நமக்கு கட்டளை இருக்கிறார். அவருடைய நாமத்தினாலே நீங்கள் என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணுங்க. உங்கள் வாயில் கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார், ஏற்ற வசனத்தை கொடுப்பார். நீங்கள் கலங்க வேண்டாம். இப்படி எங்கே போய் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோங்கிறது கலங்க வேண்டாம். ஏற்ற நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து பேசுவார். இவங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்ல வேண்டும், இவர்களுக்கு என்ன வார்த்தையை சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார். ஜெபம் பண்ணுங்க. வாசிங்க சிஸ்டர். நீங்கள் இவைகளுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும்படி எருசலேம் நகரத்திலே இருங்கள். அப்படின்னா என்ன? உன்னதத்தில் இருக்கிற ஆவியானவர் உங்கள் மேல் ஊற்றப்படும் நாள் வரைக்கும் நீங்கள் எருசலேமே ஆகிய சபையிலே நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நிலைத்திருக்கிறவர்கள் மேலே தான் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு ஊற்றி பட்டு கொண்டிருக்கிறார். அன்றைக்கு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறபடினால் நமக்கு ஞாபகப்படுத்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே தரித்திருங்கள். ஆண்டவர் உன்னதத்திலிருந்து அந்த பலனை உங்கள் மேல் ஊற்றுவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க சிஸ்டர். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் உயர்த்தி உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறார். பரலோகத்துக்கு உங்களை ஆசீர்வதித்ததுக்கு அப்புறம், சீசர்களை ஆசீர்வதித்த அப்புறம் நீங்கள் உலகமெங்கு போங்க, சுவிசேஷத்தை அறிவிங்க சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ ஆசீர்வாதம் பெற்றவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவங்க என்ன செய்கிறாங்க? பணிந்து கொண்டு சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அப்படின்னா சபைக்கு வந்தார்கள். நாள்தோறும் இந்த சபையை தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்தார்கள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இரண்டாவது காரியமா என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்கள் மேல் வரும், நீங்க தரித்திருந்து அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க நீங்க என்று சொல்லி ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பினார். அவர்கள் எங்க வந்தாங்க? நேரம் எருசலேமுக்கு தான். எருசலேம்னா சபைக்கு தான் வந்தாங்க. சபையில் வந்து என்ன செஞ்சாங்களாம்? அவரை துதித்து கொண்டிருந்தார்கள், துதித்து ஆராதித்தார்கள், அவரை மகிமைப்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிங்க, கர்த்தரை துதியுங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உன்னதமானவர். உன்னதத்திலிருந்து அந்த பலனை உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருப்பார். உன்னதத்திலிருந்து வரங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். உன்னதத்திலிருந்து உங்களுக்கு பலனை கொடுப்பார். உன்னதத்திலிருந்து வரங்களை கர்த்தர் கிரியை செய்யும்படி உங்களோடு கூட இந்த பெரிய காரியங்களை நடப்பிப்பார். இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? ஏன் மூலியமா அற்புதம் நடக்கும்? ஏன் மூலியமாக அதாவது ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுவாங்க, புறஜாதிகள் சுவிசேஷத்தை கேட்பாங்க, அங்கே அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தில் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவித்ததுனாலலாம் இன்னைக்கு நீங்க எல்லாம் வந்து கூடி இருக்கீங்க. பிரைஸ் எல்லாம். ஆரம்ப காலத்தில் சுவிசேஷம் எப்படிலாம் நாங்கள் செஞ்சோங்கிறத கூட இருந்தவங்களுக்கு தெரியும். பல பாடுகள் இருந்தது, கேலி பண்ணாங்க, பொருளாதார சிக்கல் இருந்தது, கொடுக்க முடியல. அப்படிப்பட்ட நேரத்திலும் எங்களுக்கு அன்னைக்கு உறுதுணையாக இருந்தவர் யார் தெரியுமா? ஏசுதாஸ் ஐயா தான். அவங்க வீட்டுக்கு முன்னாடி சுவிசேஷ கூட்டம் போட்டு பலருக்கு அந்த ஏரியாவில் சுவிசேஷத்தை அறிவித்தோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு அறிவிக்கப்பட்டது தான் இன்றைக்கி நிறைய கூட்டங்களை தேவன் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். பிரைஸ் எல்லாம். லைன் தெருவில் அறிவித்தோம். லைன் தெரு அல்ஃபோன்ஸ் வீட்டு சகோதரி வீட்டுக்கு முன்பாக அறிவித்தோம். பிரைஸ் எல்லாம். அதே போல் மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் அங்கே நாங்கள் அறிவித்தோம். பல இடங்களில் சுவிசேஷம் நாங்கள் செய்தோம். செய்ததன் விளைவாக சத்தியம் விதைக்கப்பட்டது.
சத்தியம் உபதேசிக்கப்பட்டது, சத்தியம் போதிக்கப்பட்டது. அநேக ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு காரணமாய் இந்த கர்த்தருடைய வார்த்தை அமைந்தது. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு சொல்றார், நான் உங்களையும் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். வந்தோம் போனென்று இல்லாதபடி உலகமெங்கும் போங்க, எல்லா இடத்துக்கும் போங்க, இந்த தெருவில் இருக்க எல்லா இடத்துக்கும் போங்க, தெரிஞ்சவர்களுக்கு போங்க, ஆண்டவருடைய நாமத்தினால சத்தியத்தை சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த சத்தியம் அவர்களை விடுதலை ஆக்கும். சத்தியத்தை அறிந்த நீங்கள் சத்தியத்தை போதிக்கும் போது சத்தியத்தின் மூலியமாக அவர்கள் விடுதலை ஆவார்கள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆகவே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றியவர் இப்போது ஆண்டவராய் இயேசு என்ன சொல்றாரு? தான் சொன்னதை முடிக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாக இருக்குது. புரியுதா? அவர் என்ன செய்கிறார்? இப்போ பணியை நம்ம கையில் கொடுத்துட்டு போயிட்டார், சீசர்கள் கையில் கொடுத்துட்டு போயிட்டாரு. இன்னைக்கு சீசர்களாக நீங்கள் நானும் இருக்கிறோம். ஆகவே ரட்சிக்கப்பட்டிருக்கிற கூட்டமாக இருக்கிற நாம் அவருடைய சீசர்களாக மாற்றப்பட்டிருக்கோம். எல்லாரும் சீசரை ஆக்கித்தானே ஞானஸ்நானம் கொடுத்தது. அதுபோல் எல்லாரும் சீசர்கள் தான், சீசிகள் தான். அப்போ அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? வாசிங்க, யோவான் 6வது அதிகாரம் 38 40 வரைக்கும் வாசிங்க. என்னது முதல்ல இருந்து வாசிமா? என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து வந்தேன் என்று அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவர்களை எழுப்புவதே என்னை அனுப்பினவருடைய பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. குமாரனை தந்து குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைந்து நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாய் இருக்கிறது என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஹல்லேலூயா. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாட்களில் எழுப்புவதும் என்னை அனுப்பினுடைய சித்தமாய் இருக்குது என்று சொல்றார். இப்போ பூமியில் வாழும்போது யாரெல்லாம் அவரை விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறதை நிறைவேற்றினார். இன்றைக்கு அதைத்தான் நமக்கும் சொல்கிறாரு. நீங்கள் இந்த என்னை அறிந்து என்னை விசுவாசித்து என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு என் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் சபையில் என்னை ஆராதிக்கும் போது சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது உங்களுக்கும் நித்திய ஜீவன் உண்டாயிருக்கும். இவ்வளோதானா? நேரம் ஏஞ்சி துள்ளி குதிச்சிருக்கணும். நமக்கு நித்திய ஜீவன் இருக்குது. ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அந்த நித்திய ஜீவன். பரலோக ராஜ்யம் தான் நித்திய ஜீவன், என்றென்றைக்கும் அவரோடு கூட இருக்கிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆகவே அவர் சொல்வதை செய்வதே தேவ சித்தம் என்பதை, அவருக்கு பிரியமானதை செய்வது தான் உண்மையான தேவ சித்தம். சங்கீதக்காரன் சொல்றான் 40வது சங்கீதத்தில் 8வது வசனத்தை வாசிங்க ஒருத்தங்க. தாவீதுக்கு ஒரு என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். அவன் சொல்றான் பாருங்க, உமக்கு பிரியமானது என்ன, உம்முடைய சித்தம், பிரியமான சித்தம் என்ன, அதை செய்யவே நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறான். உம்முடைய நியாயப்பிரமாணம் என் உள்ளத்துக்குள்ள இருக்குதுயா, அதன்படி நான் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். இன்னொரு வசனம் கூட இருக்குது 143வது சங்கீதத்தில் 10வது வசனத்தில், உமக்கு பிரியமானதை செய்ய. இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய நான் அர்ப்பணிக்கிறேன், உமக்கு பிரியமானது என்ன என்பதை எனக்கு கற்றுக் கொடுங்க. உமக்கு பிரியமானபடி நான் நடந்து கொள்கிறேன், உமக்கு பிரியமானபடி நான் அதை செய்கிறேன். ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி எத்தனை தடவை கேட்குறீங்க? நம்ம எத்தனை தடவை கேட்குறோம்? எனக்கு எது எது வேணுமோ அதை கேட்குறோம் ஆண்டவர்கிட்ட. ஆனால் ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்ய வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறோம்? இல்லை தானே? அப்போ கர்த்தர் சொன்னார் உயிர் தெழுந்து போகும்போது என் சித்தத்தை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி. அதுதான் தேவ சித்தம். அவங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதை நம்ம புரிஞ்சுட்டு தாவீது சொல்கிறான், நமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதிங்க ஆண்டவரே. இன்றைக்கி நமக்கு ஒன்றுமே தெரியல தான்,
ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதனுடைய அர்த்தம் தெரியல, அதனுடைய ரகசியம் என்னன்னு தெரியல, ஆனால் அமைதியாகவே இருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே புரியல, எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு யாராவது கேட்டிருக்கீங்களா? ஜெபிக்க கற்றுக் கொடுங்கன்னு கேட்டீங்க. சீசர்கள் கேட்டாங்க, பகிரங்கமாக கேட்டாங்க, எனக்கு ஜெபிக்க தெரியாது கற்றுக் கொடுங்க. அப்போ ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கும் ஜெபம் பண்ண தெரியல, கற்றுக் கொடுங்க. எழுத படிக்க தெரியாதவங்க இன்னைக்கு வாசிக்கிறாங்க, எழுதுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் சபையில் படிக்க தெரியாதவங்கெல்லாம் இன்றைக்கி படிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? ஆவியானவர் நமக்கு கொடுக்குற கிருபைகள் தான். ஹல்லேலூயா. அப்போ அந்த வசனத்தை வாசிங்க மீண்டும். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீயே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. தாவி இது எவ்வளோ அழகாக எழுதி வைத்திருக்கான்னு பாருங்கள். நமக்கு தெரியல அப்படின்னா ஓப்பனாக ஒப்புத்துக்கொள்ளுங்க, ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கணும், மனுஷன்ட்டு இல்லை, ஆண்டவர்கிட்ட போகணும். எனக்கு ஒன்றும் தெரியல ஆண்டவரே, நான் எப்படி ஜெபிப்பதுன்னு தெரியல, எப்படி சத்தியத்தை போதிக்கிறதுன்னு தெரியல, உமக்கு பிரியமானது என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு கற்றுக் கொடுங்க, நான் அதன்படி செய்கிறேன். அர்ப்பணிங்க. தாவீது அப்படி செபித்ததுனால பிரியமானதை செய்ய அவன் செய்து முடித்தான். ஆகவே தேவனுக்கு பிரியமானதை இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் வரைக்கும் அவருக்கு பிரியமானதை மாத்திரம் நாம் செய்து முடிப்போமானால் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்போம். கர்த்தர் அதை தான் சொல்லிட்டு போனார், எனக்கு பிரியமானதை செய், உலகத்தில் உள்ளதை நாடாத, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீங்க. பிரைஸ் தி லார்ட். என் சித்தம் என்ன என்பதை அறிந்து, என்னுடைய பிரியம் என்ன என்பதை அறிந்து நீங்கள் செயல்படுங்க, நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பீர்கள். ஹல்லேலூயா. மேலும் அவர் சித்தத்தை அறிகிறது என்னன்னா, 2 பேதுருல சொல்கிறாரு, 3வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். நீடிய பொறுமை, யாரும் கெட்டு போகக்கூடாது என்பது தேவ சித்தம். யாருமே அப்போ யாரும் கெட்டு போகக்கூடாதுன்னா அவங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? சுவிசேஷம் அவங்களுக்குள்ளே போகணும். இப்போ நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்க, தக்காளியை வாங்குறீங்க, தேங்காயை வாங்குறீங்க, உடச்சிடுறீங்க, அது 2 நாளைக்கு இருக்கணும் அப்படின்னா என்ன செய்வீங்க? இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க தண்ணிக்குள்ளே வச்சிங்கன்னா அழுகி போயிடும். உப்பு போடும், தேங்காயில் உப்பை போட்டு வச்சா அது அழுகாது. அது 2 நாளைக்கு கூட வச்சு என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் உப்பு கக்கியும் இருந்தாலும் அதெல்லாம் நல்ல தண்ணியில் கழுவி நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி தக்காளி எதுவாக இருந்தாலும். அப்போ நம்ம எப்படி அதை வெங்காயம் வாங்கினீங்கன்னா வெங்காயம் பரப்பி விட்டுருவாங்க இல்லையா? வீட்டில் பரப்பி விட்டுருவாங்க. ஏன்னா அது கெட்டு போகாது, வெளிக்காற்று பட்டப்பட அது கெட்டு போகாது. அப்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் எதுவும் நம்முடைய கெட்டு போகாமல் இருக்கிறதுனா, நாம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? நமக்கு சில காரியங்கள் தேவை. ஆத்துமாவில் தேவனுடைய வார்த்தை வரும்போது நாம் சரீரம் கெட்டு போவதில்லை, நம்முடைய ஆத்துமா கெட்டு போவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அதுவே அவருடைய சித்தமாக இருக்குது. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். அப்போ எல்லாரும் மனம் திரும்பணும்னா நீங்களும் நானும் சும்மா அமைதியாக இருந்தால் போதுமா? அவங்க கெட்டு போகாமல் இருக்கணும்னா நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். பிரைஸ் தி லார்ட். இந்த 2-3 நாளாகவே சுவிசேஷத்தை அறிவிக்கிறதாகத்தான் இருக்குது. சத்திய வசன சபைக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் நாம் உணர்வற்றவர்களாக இருந்தோம்னா வரும் நாட்களில் நாம் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். யாருக்காவது சொல்லுங்கள். கீரைக்காரம்மா வீட்டுக்கு வருவாங்களா? கீரைக்காரம்மா சொல்லுங்கள். கடைக்கு போனால் சொல்லுங்கள். ஆமாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, வசனத்தை வாசிக்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அறியவும்
அவர் சித்தமுள்ளவர். அவர் சித்தம் என்ன? அவருக்கு பிரியம் என்ன? எல்லா மனுஷரும்னா என்னது? எல்லா உலகத்தில் இருக்க எல்லா மனுஷரும், எல்லா ஜாதியாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையணும். அதுதான் தேவ சித்தமாக இருக்குது. ஏன்னா சத்தியத்தை அறிகிற அறிவு அவங்களுக்கு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வேற யாரும் போதிக்கணும்னு அவசியமே இல்லை. அவங்களுக்கு விடுதலை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் மூலியமாக அது நிறைவேறும். அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை ரட்சித்திருக்கிறார். உங்களை கொண்டு சகல ஜனங்களுக்கும் சகல ஜாதிகளுக்கும் எல்லா மனுஷருக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பது தான் தேவ சித்தம். அதை நீங்கள் அறிந்தவர்களாய் செயல்படும் போது அவருடைய விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுறீங்க. அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 4:3 வாசிங்க. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை இன்றைக்கு ஆண்டவர் சபைக்கு அறிவிக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கணும், தீட்டுப்படுத்தக்கூடாது. அதுதான் தேவ சித்தம். அதுக்கு நம்மளை முதல்ல அர்ப்பணிக்க வேண்டும் என்பது சொல்கிறார். 2வது காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனம் ஒரு சம்பவம் சொல்லப்படுது. ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அதில் என்னென்னா, மூத்தவனை கூப்பிட்டு, எப்பா நீ தோட்டத்தில் போய் என் வேலையை செய்ய அப்படிங்கிறாரு. முடியாது, போக முடியாது, உனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான்? போயிட்டான். ஆனால் போகும்போதே அவனுக்கு மனஸ்தாபம் ஏற்பட்டு, அப்பாவுடைய சொல்லை தட்டிட்டு போயிட்டேனே அப்படின்னு என்ன செய்கிறான்? தோட்டத்தில் போய் வேலை செஞ்சிட்டான். இவன் போக மாட்டான்னு சொல்லிட்டு தகப்பன் என்ன செய்கிறார்? 2வது பையனை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு? என் வேலையை போய் செய்ப்பா அப்படின்னு. போகிறப்பா சந்தோஷமாக சொன்னான். சொல்லிட்டு இவருக்கு வேறு வேலை இல்லை, தான் வேலையை பார்க்க போகலான்ட்டு போயிட்டான். அப்போ அவர் கேட்குறாரு, அந்த தகப்பன் கேட்குறாரு, இதில் 2 பேர்த்தில் யார் பிதாவின் சித்தத்தை செய்தது? தகப்பனா சித்தத்தை செய்தது யார்? மூத்த குமாரன். ஏன் போகலேன்னு சொல்லிட்டு கூட மனஸ்தாபப்பட்டு போனான். எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. நான் பியூசி படித்து கொண்டிருந்த காலம். அப்போது பியூசி இப்போ தான் +2 இருக்குது, அப்போயெல்லாம் பியூசி படித்து கொண்டிருந்த காலம். காலேஜுக்கு பழனி ஆண்டவர் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறேன். டெய்லி ட்ரெயினில் தான் போவேன். நான் ட்ரெயினில் போயிட்டு சாயந்தரம் ட்ரெயினில் வருவேன். எங்கள் அப்பா ஏதோ ஒரு காரியத்தை சொன்னார். அதெல்லாம் செய்ய முடியாதுப்பா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக சொல்லிட்டேன். அது எங்கள் அப்பாவுடைய இருதயத்தை புண்படுத்திருச்சு. அப்போது என்னுடைய இருதயம் அந்த இடத்துல குத்தப்பட்டுச்சு. தகப்பன் சொன்னதை நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேனே. உடனே ஒரு பேப்பர், எனக்கு டைம் ஆகுது, ட்ரெயினுக்கு போகிறது டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் எழுதி, டாடி என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாமல் உங்கள்கிட்ட எதிர்த்து பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு மடிச்சுட்டு டேபிளில் வச்சுட்டு நான் போயிட்டேன். போனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போயிடுச்சு. எதுக்கோ டேபிளுக்கு அவர் வந்தவருக்கு மடிச்சிருக்கிற பேப்பரை பார்த்துட்டு அதை படிச்சுட்டு அவர் அழுதுருக்கிறார். அழுததை எங்கள் அம்மா சாயந்தரம் சொன்னோன்னே எனக்கு மனசு ரொம்ப குத்திடுச்சு. அப்போ திருப்பி அப்பாட்ட கேட்டேன், தெரியாமல் செஞ்சுட்டப்பா, மன்னிச்சுக்குங்க. அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை தேவன் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். பெரியவங்க சொல்லுறதை தட்டக்கூடாது, தகப்பன் சொல்கிறத தட்டக்கூடாது, போதகர் சொல்ல தட்டக்கூடாது. இதை மீறி செய்யும்போது நமக்கு என்ன ஆகுது? சிலருக்கு மனசு குத்தப்பட்டு, சாரி பாஸ்டர் அல்லது சாரி டாடி அல்லது பெரியவங்களை பார்த்து சாரிங்க, உங்கள் பேச்சை தட்டி போட்டேன், மன்னிச்சுக்கோங்க, அல்லது தெரியாமல் உங்களை திட்டேன், அல்லது தெரியாமல் உங்களை பேசிட்டேன், மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்முடைய இருதயம் வாதிக்காது, உண்மையிலே வாதிக்காது. மனம் திரும்பிட்டோம் இல்லையா? அவன் கொஞ்சமாவது அந்த இது சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த எண்ணம் நமக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக தகப்பனுடைய சித்தத்தை நம்ம அப்புறம் நிறைவேற்றியாவது முடிப்போம் இல்லையா? அதுபோல தான் இந்த காரியங்கள் நடந்தது. என்ன காரியம்? இப்போ வாசிக்கலைங்களா? 21வது அதிகாரம் 22லேருந்து 32 வரைக்கும். 2 குமாரர் இருந்தார்கள். வேலையை செய். மனஸ்தாபப்பட்டு போனான். இன்னைக்கு நம்ம மனஸ்தாபப்படுகிறோமா? மனஸ்தாபப்பட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் நமக்கு வேணும். தேவ சித்தத்தை நான் அல்ல தட்டிட்டேன்,
என்னை மன்னிங்க என்று சொல்லுகிற ஜெபம் மனஸ்தாபப்பட்டு ஜெபிக்கிற ஜெபம். பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன மனஸ்தாபப்பட்டு அது என்ன செய்தானா? செய்தான். அடுத்தது இளையவனிடத்தில் வந்து அவன் அப்படியே சொன்னான். அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இந்த 2 பேத்துல யார் தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் இது ஏங்க சொல்கிறாரு? ஆயக்காரர்களும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே அவங்க தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க. மனஸ்தாபப்படாதமாக போனால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. காரணம் என்னென்னா, தேவ சித்தத்தை அறிந்தும் செய்யாதவர்கள். ஆனால் அந்த வேசிகளும் ஆயக்காரர்களும் பிரவேசிப்பார்கள் என்றால், அங்கே வந்த ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து மனம் திரும்பினதுனால அவங்க பிரவேசிப்பாங்க. ஏன்னா இவங்க மனம் திரும்பிட்டாங்க. அவர் என்ன சொல்கிறார்? வாசியம் மாஸ்கர் ஏன் அவங்க மெய்யாகவே அப்படி சொல்கிறார்? ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்திலிருந்து வந்தும் நீங்கள் அவங்கள என்ன செய்யலை? விசுவாசிகளை. யாரை பார்த்து சொல்கிறாரு? சீசர்களை பார்த்து சொல்கிறார். நீங்கள் விசுவாசிக்கலை. யோவான் வந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கலை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். யாரை விசுவாசித்தார்கள்? யோவான் சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்தார்கள். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவங்க ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. யார்? பாவிகள் ரட்சிக்கப்பட்டு முன்னுக்கு போயிட்டாங்கய்யா. ரட்சிக்கப்பட்டிருக்க நீங்களும் நானும் தேவ சித்தத்தை நிறைவேற்றலை. ஆனால் அவங்க ஏற்றுக்கொண்டார்கள், சித்தத்தை நிறைவேற்றினார்கள். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அதனால் கர்த்தர் அது சொல்கிறார். இன்றைக்கி கூட உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவருக்கு பிரியமானதை நான் செய்யணும். ஒருவேளை நான் அல்லத்தட்டு இருந்தால், ஒருவேளை மனஸ்தாபப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குமானால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மெசியா வந்து விட்ட ராஜா மெசியா, உயிர் தெழுந்த ராஜன் மெசியா, உயிர் தெழுந்த ராஜன் மெசியா, நம்மை வருகையில் சேர்த்திடும் மெசியா, நம்மை வருகையில் சேர்த்திடும் மெசியா. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, இசையுள்ள மேலதாளத்தோடு, ஆசையுடன் நான் பாடும் பாட்டு என் இயேசு ராஜாவுக்கே. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, இசையுள்ள மேலதாளத்தோடு, ஆசையுடன் நான் பாடும் பாட்டு என் இயேசு ராஜாவுக்கே. எல்லாரும் கண்களை மூடி. இன்னைக்கு தலைப்பு தேவ சித்தத்தை செய்யுங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தவராய் அவர் பரலோக ராஜ்யம் போனார். பிதாவின் வலது பார்சத்திலே போய் அமர்ந்தார். இன்றைக்கு அவர் விட்டு போன பணியை, ஊழியத்தையும் செய்வதற்கு உங்களை தெரிந்து கொண்டார். உங்கள் மேல் அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள். அவர்களை சீசராக்குங்கள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தை, அதன்படி அவர்கள் புறப்பட்டு போனார்கள். வேத வசனம் நிறைவேறியது. உங்களை கொண்டு வேத வசனம் நிறைவேறும். நீங்கள் செய்ய வேண்டிய தேவ சித்தத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நிறைவேற்றும்படி இன்றைக்கு உங்களை அர்ப்பணிங்க. ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் செய்யாமல் இருந்தாலும் மனஸ்தாபப்பட்டாவது இனி நான் செய்வேன் என்று அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்மளோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி அனுப்புவாராக. உங்களை ஆசீர்வதித்து தேற்றுவாராக. உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. உங்களை ஆசீர்வதித்து பெருகச் செய்வாராக. உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுவாராக. நல்ல பிதாவே, உங்களுடைய நாமத்தினாலே வசனத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த வசனம் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் கிரியை செய்யட்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை நடப்பிப்பீராக.
உம்முடைய சித்தத்தை உம்முடைய பிள்ளைகள் செய்கிறவர்களாக செய்து முடிக்கிறவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த விசேஷித்த அபிஷேகத்தையும் வல்லமையும் வெளிப்பாடுகளையும் தந்து உம்முடைய பிள்ளைகள் மூலியமாக அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தில் அவர்களும் சேர நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அதற்காக முயற்சி எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முயற்சியும் வாய்க்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பவர்களை மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சமாதானமும் என்றுமென்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த இயேசுவே சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த இயேசு சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே தேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. இருடன் எழுந்த இயேசு சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு சொந்தமானாரே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.